ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு காலைல வந்து டிஸ்கார்டில் வந்து மெசேஜ் என்னன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். அதே மாதிரி எல்சிஎஸ் டிலே பற்றின இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நாங்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். 12 to 14 மணி நேரம் தடவை ஒர்க் பண்ணுறோம். 2025 ரிலீஸ் பண்ணுவோம்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ண முடியல. எங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் இதான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து டீமோட ஒர்க் பண்ணுறது. நாங்கள் புது மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ணலே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுக்காக நாங்கள் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஐ மீன் அனிமேட்டர்ஸ், அதே மாதிரி சவுண்ட் டிசைனர்ஸ், அவங்களாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நிறைய சேலஞ்சஸ் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இவங்க சொல்கிறது வந்து 2025 ரிலீஸ் பண்ண மாட்டாங்களாம். நெக்ஸ்ட்டு அமிச்ச வந்து மெசேஜ் வந்து என்னென்னா, டெக்னிக்கல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூஸ்ன்ட்டு நீங்கள் வந்து நிறைய மெஸ்டிஃபார்ம்ஸ் ஆகிருக்கு இந்த வருஷம். நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு அனிமேஷனில். போன் இஷ்யூஸ், மெஷர்ஸ் நாட் லோடிங், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. விஎஃப்எஸ்லேயும் இஷ்யூ வந்திருக்கு. அவங்க இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். பட் அது ரொம்ப டைம் வந்து ட்ராக் பண்ணிடுச்சான். தௌசண்ட்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணாங்களாம் இந்த வருஷம். அதே மாதிரி 80+ ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்க 80+ ஜோன் அனிமேஷனும் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ரிக்லேயே. அதனால் செம்மையாக அவங்க டைம் வந்து பின்னாடி இழுத்துருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து ரிலீஸ் வந்து சீக்கிரம் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு அமிச்சது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மாடலிங் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்யூச்சர் 3 இயர்ஸ்க்கு நாங்கள் முடிச்சிட்டோம். as you see in videos, கேரி ப்ரோஸில் பார்த்த மாதிரி நியூ காமர்ஸ் சிஸ்டம், நியூ கிராஃப்டிங், பிளாக் ஸ்மித் சிஸ்டம், அதே மாதிரி நியூ குக்கிங் சிஸ்டம், நியூ செல்லிங் மார்க்கெட் சிஸ்டம், நியூ ஃபிஷிங் சிஸ்டம், மைனிங் சிஸ்டம், ஆல் டேலண்ட்ஸ், அதாவது நியூ பாஸ் சிஸ்டம்லாம் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் அம்சரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, நாங்கள் வந்து பர்ஃபெக்ட் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து பிளான் பண்ணல. நாங்கள் ஒரு ஸ்டேபிளான வேர்ஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து நான் லீனியர் ப்ரோக்ரெஷன் இருக்க ரிலீஸ் வேணாம். நாங்கள் வந்து ஐ மீன் C1 C2 அந்த மாதிரி நீங்கள் ஸ்பான் ஆகாமல், C1 ஃபஸ்ட் ஸ்பான் ஆகாமல், நான் லீனியர் C2லேயே ஸ்பான் ஆகாத மாதிரி இப்போ நான் கரெக்டாக வந்து மெஷ் டிஃபார்ம், ப்ரோக்ரெஷன், ஃப்ரூட்ஸ், எபிலிட்டி, பாசஸ், மிஷின்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெசேஜுக்கு அப்புறம் இந்த கேம் வந்து 2026 தான் ரிலீஸ் ஆகும். பட் இவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி கொஞ்சம் லேட்டாக கூட ரிலீஸ் ஆகலாம். ஐ மீன் அமெரிக்கா டைம் படி சம்மர் ரிலீஸ் ஆனால் ஜூலை அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆனால் காண்டாயிடுவேன். அதுக்கடுத்து இந்த கேம் வந்து இந்த கேம் வந்து 2026 February மாதம் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணால் கூட ஹாப்பி தான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இந்த வருஷம் அவங்களுக்கு. இதுதான் அவங்க முன்னாடி சிண்டோ லைஃப்னு ஒரு கேம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அதை வந்து சோலோவாக தான் பண்ணாங்க ரியல் பிரதர்ஸு. இந்த வாட்டி ஒரு டீமோட பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கேம் ரிலீஸ் ஆகும் நினச்சிட்டு இருக்கேன். திருப்பி ஏமாற்றிட்டே இருக்காங்க ரெல்சிஸு. இந்த ரெல்சிஸ் வந்துச்சுன்னா வெயிட்டிங். இது வந்துச்சுன்னா மிச்சம் இருக்க கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மொக்க கேம்ஸு, ஸ்டீல் பிரெயின் ராட், க்ரோ கார்டன், பிளான்ஸ் பிரெயின் ராட், இந்த மாதிரி கேமை வந்து ஈஸியாக கேமே ஈஸியாக முடிச்சிடணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் திருப்பி. ஸோ இந்த கேம் பற்றின காம்பேட் சிஸ்டம் பற்றி அடுத்த வீடியோவில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு இருக்கேன். அதே மாதிரி இந்த கேமில் வந்து நிறைய சூப்பரான ஹாக்கீஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஒன் பீஸ் கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க அனுப்பிச்ச மெசேஜ் வந்து படி பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து 2025 கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகாது. ஆனால் அவங்க போன வாட்டி ட்ரோல் பண்ணது செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. 2025 அனுப்பிச்சு 26 மாதிரி வச்சு மாதிரி அந்த ட்ரோல் செம்ம காண்டாயிடுச்சுங்க. ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், இன்னொரு ரெல்சிஸ் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.